எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக டிடிவி தினகரன் விமர்சித்து வந்த நிலையில் இன்றைய தினம் பாஜக கூட்டணியில் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். தற்போது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம், துரோகி அப்படின்னு பல விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருந்தார் டிடிவி தினகரன். இன்றைய தினம் பாஜக கூட்டணிக்குள்ள தன்னுடைய கட்சியை இணைச்சிருக்கிறாரு. பாஜகவுடைய அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது சொல்றாரு, மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியில நாங்க இணைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, வேற என்ன சொல்ல முடியும்? மூன்றே எழுதுதானுங்க மொத்தமா. திகார்ல 48 நாள் இருந்தார் இல்லையா, ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்தார் இல்லையா, அந்த பயம். இப்ப அங்க இது ஏக்கிவை ரொம்ப மோசமா இருக்கு, உள்ள போனா என்ன லங் டிசீஸே வந்துடும், அப்புறம் செம குளிர், இது 2 தான் பிரச்சனை. அவருக்கு சம்மன் வந்திருக்கு, டெல்லி கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. 2022 கடைசியாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அதாவது 50 கோடி ரூபாய் ரெட்டலைக்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்றதான் வழக்கு. அதாவது சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு அங்க இருக்கின்ற ஒரு அதிகாரிக்கு கொடுப்பதாகத்தான் இந்த பேச்சு முழுசா. இதுல சுகேஷ் சந்திரசேகரை தூக்கி உள்ள போட்டாங்க, இவரை தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா அந்த வாங்கினது இல்லை என்றால் வாங்க போன மனிதர்களுக்கு இல்லையா, அவர் மேல கேஸும் கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது. இதுதான், அதாவது முழுக்க இது பாஜகவினுடைய டைரக்ஷனில் நடந்த ஒரு விளையாட்டாக நான் அறிகிறேன். அதாவது 2017 இவரை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க பிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு எப்பெல்லாம் தேவைப்படுதோ இவரை நிக்க வச்சு இல்லைன்னா உட்கார வச்சு ஏதோ ஒரு இது காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு காமெடி தான் எடப்பாடி பழனிசாமி நான் ஒத்துக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் எல்லாம் சொல்ல வச்சதே பாஜக தான்ன்றதுதான் நமக்கு தெரிகிறது. அதன் பிறகு இப்ப மறுபடியும் வேற வழி இல்லாமல் உள்ளவாயான்னு சொன்னோம்னா உள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு டிடிவி தினகரன் தள்ளப்படுகிறார். இது அவருக்கு தேவையானுங்கிற விஷயம் மட்டும்தான். எப்படி ஒரு சசிகலா அம்மையார் ஒதுங்கி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பல அரசியல்வாதிகள் ஒதுங்கி விடுவார்கள். அது சில அரசியல்வாதிகளுக்கு எப்போ ஒதுங்குதோ என்று தெரிய மாட்டேங்குது. அதனால கேவலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு மனிதராக இன்னைக்கு எனக்கு மிக வருத்தத்தோடு சொல்கிறேன், டிடிவி தினகரன் தோற்றமளிக்கிறார். இல்ல, டிடிவி தினகரனை இந்த கூட்டணிக்குள்ள ஏன் கொண்டு வரணும்னு பாஜக விரும்புது? அதனுடைய தேவை என்னவாக இருக்கும்னு நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஜாதி அடையாளம். அந்த ஜாதி அடையாளம் என்று எடுத்துக்கொண்டால் டிடிவி தினகரனுக்கு இன்னும் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் மரியாதை இருக்கு, மாண்பு இருக்கு என்று பாஜக நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் இன்னும் அவர் காடி துப்பித்தான் இருக்காங்க. என்றால் இந்த அளவுக்கு இல்ல அவர்கிட்ட போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் இல்லை என்றால் அவர் முதல்வர் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று இன்னொரு கம்யூனிட்டி நபரை பார்த்து சொன்ன ஒரு மனிதர் இந்த கம்யூனிட்டியை இழிவுபடுத்தும் விதமாக மறுபடியும் சேருவது அந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஒரு சாதி அடையாளம், அவ்வளவுதான். அந்த கட்சியே ஏறத்தாழ அந்த சாதி அடையாளத்தில் ஒதுங்கி போன ஒரு கட்சியாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதுல இருந்து ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். எங்களுக்குள்ள இருந்தது பங்காளி சண்டை தான் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? உங்க காலடியில் இருந்த ஒரு மனிதர், நீங்க பண்ணையார் என்றுதான் உங்களை அழைக்க முடியும். நீங்க பழனி என்று முதல்வராக என்ற சமயத்தில் கூட நீங்க அவரை பழனி என்று அழைத்தீர்கள். நீங்க உங்களுக்கு சமமாக அவரை நீங்க உட்கார விட்டதே கிடையாது உங்களுக்கு அதிகாரம் என்ற சமயத்துல. அப்ப திடீரென்று திரும்பி பங்காளிகளை நீங்க உங்களுடைய சமமாகத்தானே பார்ப்பீர்கள், உங்களுடைய கூட தானே உட்கார வைப்பீங்க. அது கிடையாது இல்லையா? ஒரு வீட்டுல வேலைக்காரனை போல ட்ரீட் பண்ற ஒரு மனிதரை திடீர்னு பங்காளி சண்டையில வீட்டுல இருக்கிற சொத்தினுடைய பாதி உரிமை அவருக்காக சொல்றதெல்லாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இப்ப இந்த நிகழ்வை திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் எடப்பாடி பழனிசாமி இடபோறதுல சிறிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நான் கருதுறேன். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரூத்லெஸ் பாலிட்டிஷியனாக தான் நான் பார்த்தேன். அவருடைய அந்த வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது செங்கோட்டையனை அவர் தள்ளிவிட்டு அவர் முதல்வர் இடத்துக்கே வந்துகிறார். அந்த சமயத்துல இருந்து நான் பார்த்த மனிதர் ஒரு ரூத்லெஸ் பாலிட்டிஷியனாக எனக்கு தோற்றமளித்தார். ஆனால் அதன் பிறகு ஓபிஎஸ் அகாமடேட் பண்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எல்லா கருத்துலையும் நீக்கின ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறார்.
அதே இடத்துல வந்து உடுமலை ராதாகிருஷ்ணனை தூக்கி போட்டு அந்த முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரியோட ஹவுசிங் மினிஸ்ட்ரி கூட ஓபிஎஸ் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அகாமடேட் பண்ணியிருக்காரு. ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் அவருக்கு டிடிவி கிட்டையும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு ஒரு பேட்ரன் செயின்ட் ஆகிறது இது அனைவருக்கும் பிடித்த ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் எம்ஜிஆர் ஆக வேண்டும், எல்லாருக்கும் வள்ளல் ஆக வேண்டும் என்ற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கலாம். அது எடப்பாடிக்கும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு ஸ்கேல்ல தான் இதை எடை போட வேண்டும் என்று நான் இப்போதைக்கு நினைக்கிறேன். சசிகலா, டிடிவி தினகரன், திரு ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி நேற்று வரை செங்கோட்டையன் வரையிலுமே தன்னை எதிர்த்த, தனக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை இரண்டாம் கட்ட தலைவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்பேற்பட்டவர் திரும்பவும் டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு அவருக்காக அதிமுக தொண்டர்கள் போய் கட்சி தேர்தல் வேலை செய்யுங்கள் அப்படிங்கிற கட்டையிலெல்லாம் இடுவாரா? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? இல்ல டிடிவி தினகரன் தான் அதுக்கு வெயிட் வைப்பாரு நான் கருதுகிறேன். அதாவது இவர் என்னதான் ஒருங்கிணைந்து போகலாம். ஏனென்றால் யாருடைய தேவைன்னு பாத்தீங்கன்னா முதன்மையான தேவை பாஜகவுக்கு ஒரு 3 அமைச்சர்களை வந்து உள்ள கொண்டு வர வேண்டும், இங்க வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும், முதன்மையான தேவை. 2வது தேவை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது டிடிவிக்கு கிடையாது, அது இபிஎஸ்க்கு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராக இல்லை என்றால் கட்சி வந்து ஆட்சிக்கு வரவில்லை என்றால் பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு, கட்சி மேல இருக்கு, அவருடைய தலைமை மேலேயும் இருக்கிறது. அப்ப இந்த 2 தான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமியை மறுபடியும் முதல்வராக்கக்கூடிய இடத்தில் வந்து இன்னைக்கு டிடிவி இருக்கிறார் கேட்டீங்கன்னா ஒரு சிறிய பங்கு அவர் ஆற்ற முடியும். ஆனால் அவர் உள்ளே இருந்தே வேட்டு வைப்பார் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மிக்க நன்றி திரு ஆர்கே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.